ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பார்க்குற நேரம் நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் ஏதோ 4-5 நாள் முத்தம் கூட்டாத மாதிரி. ஆனால் இது நேற்று கூட்டின முத்தம் தான். இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த அடுத்த வேலை வந்து முத்தம் கூட்டுறது. இங்க ஒரு குட்டி ஒன்று சிரிச்சு கொண்டிருக்குது. இங்க ஒரு குட்டி வந்து என்ன பார்த்து பார்த்து சிரிச்சு கொண்டிருக்கிறேன். நான் முத்தம் கூட்ட போறேன்னு சொல்லி சொல்ல. சச்சம்மா ஹாய் சொல்லுங்க. ஹாய். விழா எலும்பெல்லாம் தெரியுது. டிஷர்ட் இல்லையா உங்களுக்கு? ஏன் எடுத்து போடுங்க டிஷர்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், முதல் இந்த இடம் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. எல்லாம் கூட்டியாச்சு. இனி இதுல குப்பைகள் குவிச்சு விட்டுருக்கிறேன். இனி இந்த குப்பைகளை நெருப்பு வச்சிருச்சா சரி. ஒரு மாதிரி எல்லா வழியா கூட்டி குவிச்சாச்சு குப்பைகளை. அதுலயும் கொஞ்சம் குவிச்சு விட்டுருக்கு. அவ்வளோத்தையும் எரிக்கணும் இனி. அதே மாதிரி இங்காலையும் குப்பையா கிடக்குது. வார கேட்டடியும். இந்த இதான எங்களுடைய கேட், வார கேட். அதுவும் இந்த குப்பையா இருக்கு. இனி அதையும் கூட்டி குவிச்சு எரிச்ச விட்டா சரி. அதையும் கூட்டிட்டு வாரு கைஸ். மொத்தமும் கூட்டியாச்சு. காலமே நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் கூட்டியாச்சு. ஒரு மாதிரி வேர்க்குது, கலைக்குது, ஆனா நல்ல எக்ஸசைஸ். இது எங்கட கேட்டடியில நிக்கிற பூங்கண்டுவ. ஒரு ரோஸ் நிக்குது, செவ்வந்தி நிக்குது. இது ஒரு பூங்கண்டு. இதுல குரோட்டன்ஸ் நிக்குது. இது அக்கா வீட்டுல இருந்து கொண்டு வச்சது. இந்த மரம் இருந்தாலும் நல்லா பூக்கும். இதுதான் கேசவர்த்தினி பிளான்ட். இதுல ஒரு ரோஸ் நிக்குது. இதுவும் ஒரு செம்பருத்தி. இது ஒரு மஞ்சள் கலர் பூ பூக்குற பூக்கண்டு. இதுல தூதுவளை வச்சிருக்கிறோம். இது ஒரு ரோஸ், இந்த மொட்டு வைக்குது. இதுதான் எங்கட ரம்பையில நல்ல நிறைய இருந்தது. எல்லாமே கட் பண்ணி விட்டாச்சு. இப்ப திருப்பி அதுல இருந்து குருத்துவல் வந்து கொண்டிருக்குது. இதுதான் முன்னுக்கு நிக்கிறது கேட்டடியில. இதெல்லாம் அந்த நீல பூ பூக்கும். இதுல பேர் தெரியாது, ஆனா சிவனுக்கு வைக்கிற பூ இது. இதுல ஒரு செவ்வளனி, ஆனா இந்த செவ்வளனி காய்க்கிற இல்ல. 2-3 காய் காய்ச்சிருந்ததா நல்ல டேஸ்ட் இல்லைன்னு. இந்த பக்கம் கொஞ்சம் குப்பையா இருக்குது. இந்த பக்கம் நீட் பண்ணணும். ஆனா இப்ப டைம் இல்ல நீட் பண்றதுக்கு. இதுக்குள்ளேயும் பூங்கொண்டவர் நிக்குது, கேசவர்த்தினி பிளான்ட். இது ஒரு பூ பூக்குறது. இதுவும் அதே தானே, இந்த வெள்ளைப்பூ. இதுக்குள்ள செவ்வந்தி நிக்குது. இது பாக்கு. இதெல்லாம் செவ்வந்தி நிக்குது. அதுல அந்த கோலியாஸ். இதுல ஒரு வாழை நிக்குது. இதுவும் ஒரு பூங்கண்டு. இதுல கேசவர்த்தினி பிளான்ட். இந்த கரும்பு நிக்குது. இது ஒரு பொங்கலுக்கு கொண்டு வச்சது. இதெல்லாம் கமுகு மரங்கள். இங்கால குரோட்டன்ஸ். ஆனா இந்த இடம் மட்டும் குப்பையா இருக்கு. இத கொஞ்சம் நீட் பண்ணணும். ஆனா கொஞ்சம் வெயில் வரத்தானே இது நீட் பண்ணணும். ஈரமா இருக்குது, நுழம்பா இருக்கும் காலமே. இந்த அங்கிட்ட சச்சம்மா நிக்கிற. ஹாய் சொல்லுங்க சச்சம்மா. வாழை ஆட்டக்கூடாதம்மா. எல்லாம் கூட்டி முடிஞ்சது. இனி குப்பை அள்ளணும்.
குப்பை அள்ளி அங்கே குப்பை அந்த போடுற இடத்துல போட்டு நீ அதுகளை எரிக்கணும். அந்த வேலையை முடிச்சிட்டு திரும்பியும் பாரு, அங்க முளைக்காத தக்காளி கண்டுகளுக்கு இங்க இருந்து தக்காளி கண்டு புடியும் கொண்டு போய் அங்க வைக்க போறோம். கற்பூரவள்ளி எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி பாருங்கோ. இது ஒரு பூக்கண்டு, அதுவும் ஒரு பூக்கண்டு தான். இந்த பேசினுக்குள்ளதான் விதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இந்த பேசினுக்குள்ள போட்டு முளைச்சா பிறகு அங்க கொண்டு போய் வைப்பேன். இப்ப அம்மா செவ்வந்தி விதை போட்டிருக்கிறேன். கைஸ், அடுத்தது என்ற வேலை இந்த மிளகாய் கண்டுகளுக்கு தண்ணி ஊத்துறது. மிளகாய் கண்டெல்லாம் வாடி விட்டுது. இப்ப தண்ணி ஊத்த போறேன். அள்ளி கொண்டு வந்தாச்சு. இனி இப்படி இதே மாதிரி ஒவ்வொரு காலம் அள்ளி கொண்டு வந்து கண்டுகளுக்கு தண்ணி ஊத்தணும். இந்தாங்க பூசணி செடி, ஆனா ஒரு பிஞ்சும் இல்லை. பிஞ்சு பிடிச்சதெல்லாம் அழுகி விழுந்துட்டு பாப்போம் பிஞ்சு பிடிக்குதாண்டு. மிளகாய் கண்டை புடுங்கி விட்டுட்டேன் கைஸ். பாக்கெட்டுக்குள்ள இருந்து குப்பமே நீ செடியாக்குமென்று நினைச்சு மிளகாய் கண்டை பிடுங்கி விட்டு. இப்ப இதை என்ன செய்ய போறேன்டா, நிலத்துல ஊண்டி விட போறேன். வருகுதாண்டு பாப்பேன். அநியாயமா போயிட்டு ஒரு கண்டு. பாத்தி கட்டி இப்ப கண்டுகளுக்கு தண்ணி விட்டு கொண்டிருக்கிறேன். இதுதான் எங்களுடைய வீட்டு தோட்டம். பாத்தி கட்டி இப்ப எல்லாத்துக்கும் தண்ணி விட்டு கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கு எங்களுடைய பார்த்தி? எங்களுடைய வீட்டு தோட்டம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்க. இதுதான் எங்களுடைய அழகான வீட்டு தோட்டம். கண்டுகளுக்கெல்லாம் பாத்தி கட்டி முடிஞ்சு அப்படியே மீன் கடைக்கு போயிட்டோம். மதிய சாப்பாட்டுக்கு சிக்கன் வாங்குறதுக்காக அப்படியே சிக்கனை வாங்கிட்டு வந்து மரக்கறி கடைக்கு வந்தது. மரக்கறியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மரக்கறிகளும் கொஞ்சம் வாங்கி கொண்டு கடையில் போயிட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டை வந்தாச்சு. வந்து சமைச்சு சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பாடு செஞ்சினாங்கன்னா கோழிப்புக்கை. அதுல தனி ரெசிபி வந்து தனி வீடியோவா வருது. ஸோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.